விஜயோட குறுங்குறுத்தி பேசல மிரட்டி இருக்காரு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆனா திடீர்னு இப்ப பிஜேபி உண்மையை கண்டறியும் ஒரு குழுவை உருவாக்கி அங்க போய் நாங்க உண்மையை கண்டறிய போறோம். அது சில அரசியல் தலைவர்கள் வந்து பிஜேபியில நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏய் விஜய் வந்து சரண்டராரு. ஆனா பாஜகவோட குழுவை மட்டும் ஏன் நாம சந்தேக கண்ணோட பார்க்கணும்? அவங்க தரப்புல என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தலைமை அந்த தொண்டனுடைய வழியை புரிஞ்சு நடக்கணும், தொண்டனுடைய அந்த நோக்கத்தை புரிஞ்சு நடக்கணும். இது காட்டு பயலுக மாதிரி இருந்துக்கிட்டு வர்ற தொண்டனை பூரா தூக்கி எறிகிறது, தொண்டனை மதிக்கிறது இல்லை. அவர் விஜய் மேல ஏறும்போது நீங்க என்ன செய்வீங்க? அவரை பாதுகாக்கணும்ல பிரதர். அப்ப அவரை பாதுகாத்த தொண்டன் சாகட்டுமா? ஏற மறந்துருந்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்ததுன்னு அப்பயே அங்க என்ன ஏதுன்னு பார்த்துருப்பீங்க. அவன் தான் வலிக்கும் போது துடிக்கணும். அந்த இடத்துல விஜயாந்த் இருந்திருந்தா கற்பனை பாருங்க, எதிர்கொண்டாருங்க. உனக்கு வந்து விஜய் திரும்ப மருத்துவமனைக்கு போகும்போது திரும்ப கூட்டம் கூடலாம், ஒரு சிக்கல் ஏற்படலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சினிமாக்காரன் புத்தி, சினிமாக்காரனுடைய புத்தியே என்னன்னா அப்படி கைதட்டுனா ஜாலியா சிரிப்பாங்க, இதான் பிரச்சனை, எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இதுதான் சினிமா புத்தி. விஜய் செஞ்சது தப்பு தான், குற்றம் தான், குற்றவாளி தான். இது கூட ஒரு நல்ல ஒரு இது, உன்னை பார்க்க வந்த ரசிகை செத்து போனேன், ரைட், இதையாவது திருந்து, யாரையும் நம்பாத. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only, with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Archie Royal Gulab Jamun Bags. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பேராளர் நம்மோடு விசிகாவின் இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இந்த விஜயோடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த பலி தொடர்பாக திரு விசிகா தலைவர் அவர்கள் கொடுத்த அறிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக களை இறங்கிருச்சு, பாஜக ஏதோ உள்நோக்கத்தோட திட்டங்களை தொடங்கிருச்சு, காங்கிரஸ் உடனடியாக நீங்களும் உண்மை கண்டறியும் குழுவை நியமித்து நீங்களும் இதுக்குள்ளே வாங்க, பாஜக வேறு திட்டத்தோடு இதை நகர்த்துது அப்படிங்கிற ஒரு அலாமிங் மாதிரி ஏதோ பேசுகிறாரு. என்ன அதோட பின்னணி? அதாவது விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் இந்த நிகழ்கால சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் ஒரு உச்ச அதிகாரத்தை அடைஞ்சிட்டாரு. அதனால் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருப்பது இயற்கை, சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அவர் களத்துக்கு வர்றாரு. ஏறக்குறைய ரசிகருடைய மனநிலை தான் அந்த சூப்பர் ஸ்டாரே இருக்கிறாரு. அதான் லைட்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் போடுறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அது வந்து அவருடைய அறிவு வளர்ச்சியா இல்லை, அது வந்து எப்படி நான் பயிர் சொல்ல விரும்பலை, ஒரு விளையாட்டு பிள்ளை என்ன செய்யணுமோ அது மாதிரி ஏதோ நடந்து போச்சு. ஆனால் ரொம்ப கொடூரமானது, ஏறக்குறைய 40க்கு மேலே அப்படின்ற போது நம்மளால் தாங்க முடியலை. ஆனால் அது யார் அந்த குற்றவாளிகள், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் எங்கள் தலைவருமே சொல்கிறார், சரிங்களா? அதை விட ஒரு முக்கியமானது, இதை வந்து அந்த அரசியலாக்க பார்க்குறாங்க பிஜேபி. அதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல். நம்மளாம் இப்போ விஜயை பார்த்து நம்ம பரிதாபம் தான் படுறோம். தம்பி ஒரு விளையாட்டு தம்பி இப்படி தேவையில்லாமல் அப்படி செஞ்சுட்டாப்புல அப்படின்னு நம்ம பரிதாபப்படுறோம். நான் பாருங்கள், நம்ம மேடை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய சேனல்லே சொல்லுவேன், தம்பி அரசியல் என்பது சும்மா டீ கல்ல போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை, இல்லை திரிசாவோட சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுறது மாதிரி இல்லை அப்படின்னு நான் இங்கே பதிவு பண்ணிக்கணும்னா எடுத்து பாருங்க. ரொம்ப அரசியல் என்பது ரொம்ப நுட்பமானதுப்பா. யாராவது நிச்சயத்திற்கு கூட பார்ப்பாங்க, ஆனால் ரொம்ப கவனமாக களமாடு அப்படின்னு இன்று அல்ல, தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். எங்கள் தலைவர் வரும்பொழுது வெல்கம் பண்ணவர் அவர் அரசியலில். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு கொடூரமான ஒரு செயல் கரு நடந்த பிறகு இதை எப்படி, இதுக்கு வந்து ஒரு இதுதான் கடைசி ஒரு மரணமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இதில் எந்த அரசியல் நாங்கள் பண்ணலை. எங்கள் தலைவர் ரொம்ப நேர்மையாக செயல்பட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அரசியலும் பண்ணல. ஆனால் திடீர்னு இப்போ பிஜேபி உண்மையை கண்டறியும் ஒரு குழுவை உருவாக்கி அங்கே போய் நாங்கள் உண்மையை கண்டறிய போகிறோம். அது சில அரசியல் தலைவர்கள் வந்து பிஜேபியில், நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஏய் விஜய் வந்து சரண்டராரு, வந்து சரண்டரானதான் நாங்கள் அவனை காப்பாற்றுவோம், அந்த அளவுக்கு ரேஞ்சில். இப்போ ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி என்ன பேசினார்னா, என்ன அங்கே இருக்கிற பதட்டம், என்ன சூழ்நிலை, எப்படி நடந்துருச்சு. அவங்க 2 பேருமே நண்பர்கள், யார் ராகுலும் விஜயுமே நண்பர்கள் வச்சுங்களேன், அரசியல் கடந்த நண்பர்கள். அப்போ அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டாங்க, கொண்டுக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு பிஜேபிக்காரர்கள் உள்ளே குதிச்சது யார் தெரியுமில்ல? அண்ணாமலையை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவங்க கட்சிக்காரன், நம்ம ஒன்றும் பண்ணலை. ஆனால் திருப்பி இது குதிச்சுக்கிட்டு இது அவருடைய சதி, இவர்களுடைய சதி, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கட்டுக்கதெல்லாம் எடுத்து விட்டார். அதுதான் போதாதுன்னு பார்த்தா நொட்டாவா நட்டாவா அங்கேருந்து மேலேருந்து ஒரு குழுவை இப்போ அனுப்பிக்கிட்டு இருக்கிறார்.
இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தலைவர் வந்து ரொம்ப இதெல்லாம் முன்னுணர்ந்து ரொம்ப கவனமாக உன்னை போடுறாரு. பிஜேபி களத்தில் இறங்கிட்டாங்க, இதை எப்படி சிக்கலை உருவாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து இந்த பிஜேபிக்காரங்க எப்பயுமே இந்த மத ஊர்வலம் மதம் அப்படி சொல்லி பல பேரை முடிச்சுடுறாங்க சோழியை. ஆனால் அரசியல் இதே முத நடந்திருக்கு. அரசியல் வரலாற்றிலேங்க, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி ஒரு 8 பேரை ஆந்திரா நடந்துச்சு. 8 பேர். அதுக்கு அடுத்து வந்து எங்கேயுமே நடக்கலை. அடுத்து நடிகர் ஒரு கூட்டம் வருது வந்து அதுவும் ஆந்திரா தான். அல்லு அர்ஜுன், அது ஒரு பெண்மகளை கொலை, ஒரு பலி தான், ஒரே ஒரு பெண்மகள். இல்லை, சந்திரபாபு நாயுடு காலத்தில் அவர் போகும்போது 8 பேர் பலியானாங்க. அது ஒரு வரலாறு இருக்குது. இது அரசியல். ஆனால் இன்னைக்கு 40 தாண்டிருச்சு. சரிங்களா? குழந்தை 10 குழந்தை வரலாற்றில் முத நடக்குது. நான் அடிச்சுக்கிட்டேங்க. எனக்கு தெரியுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சிட்டேன், ஐயோ இதை சிக்கலை வளர்க்க போகிறாங்கன்னு. இந்த தருணத்தில் ஒன்று நான் கடுமையாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீ தப்பாக எடுக்காதீங்க நெறியாளர் அவர்களே. கேரளாக்காரன் நடக்குது அது மாதிரி இல்லை. கேரளா நல்லா பாருங்க, நம்ம வேடன் வந்தாருன்னா கூட்டம் பயங்கரமாக வருது. எவனா நசின் செத்தானா? அவன் பூரா படிச்சவங்க. இது பூரா தற்கூரி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? தற்கூரி பயில்கள் இப்படியே வந்து சினிமா. இப்போ நீங்கள் விஜய் சொல்றீங்களா, நாளைக்கு அஜித் வரட்டுமே, நாளைக்கு தனுஷ் வரட்டுமே, இந்த பயல்களுக்கு இதே பொழப்பா இருக்குங்க. நல்லா ரசி முடிஞ்சா வந்து அவங்களோட சேர்ந்து டான்ஸ் கூட ஆடு, தப்பு இல்லை. ஆனால் இப்படி உயிரை பணையம் வச்சு எல்லாம் குழந்தைகளை கொண்டிருக்காங்க. தாய் தப்பெல்லாம் என்னங்க செய்யறது? தாய் தப்பெல்லாம் வந்து 1.5 வயசு குழந்தைங்களாம், ஒரு பிள்ளை 1.5 வயசுங்க தலைவர் வர இது கட்டியிருக்கிறாங்க, அந்த கட்சியோடைய அந்த டிசைனை கட்டி விட்டு கொண்டு விட்டாங்களேங்க. ஏற்றுக்கவே முடியலங்க. இங்கே பாருங்க, ஒரு யுத்த காலத்தில் நம்ம செத்தோம்டா, நமக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை இல்லை, நமக்கு சங்கிகளுக்கு சண்டை, அது மாதிரி யுத்த காலத்தில் செத்தோம்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை நேஷனல் டிசாஸ்டர் வந்துருச்சுடா, சுனாமி, ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேன்மேடு டிசாஸ்டருங்க. ஒரே மனிதன் வரையா பண்ணுறதுக்காக இவங்க பூரா ஒரே இடத்துல குமிஞ்சு இன்னைக்கு அழிஞ்சு போனாங்க. அதனால் எங்கள் தலைவர் வந்து உடனே ஸ்பாட்டுக்கே போயிட்டார். ஆளுங்கட்சி போதுன்னா அது வேறு அரசியல், எதிர்கட்சி போதுன்னா அது ஒரு அரசியல். நாங்கள் அப்படிலாம் அரசியலாக போகலை. அங்கே இருக்கிற மக்களை போய் பார்க்கணும். ஒரு உண்மை சொன்னேன், மிரண்டு போயிடுவீங்க. இது யாருமே வெளியில் சொல்லலை. அதில் வந்து பாதி பேர் தலித் இறந்தவங்கள்ல. ரொம்ப நம்ம சொல்லவே முடியாத வருத்தம் நமக்கு இருக்குது. நம்ம நியூஸ் வருது, எனக்கு இரவே எனக்கு வந்துருச்சுங்க. வரவே நம்ம ரொம்ப மனசு நாங்கள் உடஞ்சு போயிட்டோம். தலித் என்பதற்காக இல்லை, இன்னமும் இவ்வளோ தற்கூரியாக திருறானே, இவ்வளவு அரசியல்படுத்தப்பட்டும் இந்த மண்ணில் பெரியார் பிறந்த பிறகும், பெரியார்லாம் சினிமாக்காரன் பேசின அளவுக்கு எவனுமே தமிழ்நாட்டில் பேசுனதில்லை. எம்ஆர்ஆரை சொல்லுவாப்பிலங்க, எம்ஆர்ஆர் நடிகர் இருக்காருங்க, நடிகை வேல் அப்படின்பாங்க. அவர் என்னமா சொல்லுவார், நாங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஆடுறோம், பாடுறோம், டான்ஸை போடுறோம், நீங்கள் பார்த்துப்பட்டு போங்க, நாங்கள் ஒரு கூத்தாடிகள், நீங்கள் எங்களை வந்து ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை தான் உங்கள் வாழ்க்கை நினச்சி உங்கள் வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் என்னென்ன சார், இப்போ அரசு சார்பாகவும் ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆனால் பாஜகவோட குழு மட்டும் ஏன் நம்ம சந்தேக கண்ணோட பார்க்கணும்? அவங்க தரப்பில் என்ன நடந்ததுன்னு விசாரித்து மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் நம்ம ஏன் சந்தேக கண் கூட பார்க்கணும்? எனக்கு கிடைத்த செய்தி நான் உங்களுடைய யூடியூப்பில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெறியாளருடைய தலைமையில் நேற்று இரவு ரகசியமான அறையில் விஜயோட குருமூர்த்தி பேசலை, மிரட்டி இருக்காரு. ஆனால் அப்படி நடக்கலன்றார் குருமூர்த்தி, மறுத்துட்டாங்களே. சங்கத்தமிழன் சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சோர்ஸ் இல்லாமல் சும்மா சொல்ல மாட்டோம். ஓகே, எங்கள் தலைவர் இவ்வளோ பெரிய அறிக்கை திடீர்னு கொடுக்கறதுக்கு தேவை என்ன இருக்குது? அது குறிப்பாக ஒரு கட்சியை வச்சு கூப்பிட்டு பேசலை. கரெக்ட், அவர் பேசலை, மிரட்டி இருக்கிறாரு. இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்குங்க, நாங்கள் அதுக்காக விஜயை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நீ வந்து பிஜேபிக்காரன் வந்து விஜய் மிரட்டி கிரட்டி இதில் வந்து சரண்டர் ஆக்குறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்காது. விஜய் செஞ்சது தப்பு தான், குற்றம் தான், குற்றவாளி தான். இது கூட ஒரு நல்ல ஒரு இது, உன்னை பார்க்க வந்த ரசிகன் செத்து போனேன், ரைட், இதையாவது திருந்து, யாரையும் நம்பாத, சுய அறிவோட செயல்படு. உன்னை பார்க்க வந்தவன், வேற யாரையும் பார்க்கல, உன்னை வந்து உருவாக்கினவன். உன்னை சாதாரண நடிகரா மாமியாவுக்கு சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த பத்தியா ஆரம்ப கால நடிப்பை சொல்கிறேன் பிரதர், தப்பா எடுக்காதீங்க. அது அப்படிப்பட்ட உங்கள் நடிப்பை இன்னைக்கு வந்து உலகளாவிய இந்தியாவில் ஒரு சிறந்த நடிகர், இந்தியா லெவல்லங்க, இன்னைக்கு ஷாருக்கானுக்கு அடுத்து வரிப்பணம் அதிகமாக கட்டுறது வருதானே, அந்த அளவு உயர்த்தினவன் யாரு? ஒரு ரசிகன் தானே. அப்படிப்பட்ட ஒரு ரசிகனை நீ என்ன பண்ணிவிட்ட? மறைமுகமாக அவரே கொலை செஞ்ச மாதிரி தாங்க. தப்பான இல்லை. இப்போ நான் இருக்கிற ஒரு விபத்து தானே, டிசாஸ்டர் கொலைன்ற அளவுக்கு ஏன் தள்ளணும்? அது ஒரு நடந்த ஒரு டிசாஸ்டர் அல்ல, அப்படி இல்லைல்ல. ஏங்க உங்களுக்கு தெரிய வேணாமாங்க? இப்போ நாங்கள் நடத்தாத மாநாடாங்க, நாங்கள் நடத்தாத பேரணியாங்க, உங்களுக்கு தெரியுமாங்க? ஒரு 8 வருஷம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருப்பீங்க, சைதாப்பேட்டையில் எங்கள் தலைவருடைய ஒருங்கிணைப்பில்
அனைத்து எஸ்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எஸ்சி வன்கொடுமையை தடுப்பதற்கான அந்த சட்டத்தில் சில சிக்கலை கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா? பிஜேபி வந்த காலத்தில் முழுக்க போராட்டம். அப்போ நாங்கள் போராட்டத்தை உருவாக்கி எங்கே போகிறோம்? ரோசையா அன்றைய ஆளுநருடைய இதுக்கு போகிறோம். அப்போ எங்கள் தலைவர் என்ன செஞ்சார்? எங்கள் தலைவர் ஒன்றும் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு வரல, வண்டி மேலே ஏறிண்டாருங்க. அந்த போட்டோவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சைடில் ஆம்ஸ்ட்ராங் இருப்பார், இன்னொரு சைடில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருப்பார். அப்போ எங்கள் தலைவர் இந்த மேடையில் ஏறிட்டு என்ன செய்வார்? வரிசையாக சொல்லுவார், லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, அங்கிட்டு இங்கிட்டு போகாத, ஒழுங்கா போ. இதை விட பல லட்சம் பேருங்க. இது என்னமோ 27,000 பேருன்னு சொல்கிறாங்க கணக்கு. பல லட்சம் பேர். எங்கள் தலைவர் மட்டும் கொஞ்சம் அப்போ வந்து எங்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு ஆட்சிக்கு ஒரு சிக்கலை உருவாக்கணும் வச்சிருந்தா கூட நாங்கள் அங்கே பிரச்சனை கூட வளர்த்துருக்கலாம். நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்படியே முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எங்கள் தலைவர் இங்கேருந்து அப்படியே ஊர்வலமாக மேடையை முடித்த பிறகு கொண்டு போய் ரோசாயை சந்திக்கிறாரு. ஏதாவது சிக்கல் நடந்துச்சா? ஏன் இப்போ நடத்துமே தேசம் காப்போம் மாநாடு எப்படி இருந்துச்சு? அப்புறம் மதச்சார்பின்மை மாநாடுக்கு ஊர்வலம் நடத்தணுமே, அது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வரலாறு பெறுது. இதெல்லாம் படிச்சுக்கிறேன்னு. இன்னொன்று சொல்ல பாட்டுங்க, அந்த உயரமான ஒரு தம்பி அங்கே இருக்காரு பார்த்தீங்களா? அந்த தம்பி கொஞ்சம் லூசு தம்பி. அந்த ஓப்பனாக சொல்கிறேன்ல, ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லட்டுமா? அந்த தம்பியோடைய கெப்பாசிட்டியை இப்போதே முதல் சொல்ல வரை எங்கள் தலைவருக்கே தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், மன வருத்தம் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்துச்சு. அந்த தம்பி எங்கிட்டாவது நான் பேசிக்கின்ற இந்த தருணத்தை ஜெயிலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க, இல்லை எங்கேயா வச்சுருப்பாங்க கேட்கட்டும். நாங்கள் ஒரு இது நடத்தினோம் பிரதர், அதாவது வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு நடத்தினேன். அப்போ வந்து எங்கள் தலைவர் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் ஒரு 3 பக்கத்திலிருந்து நம்ம இது கொண்டு வரணும். எது நம்ம அதாவது ஃப்ளேம், அது என்ன தமிழ் எப்படி சொல்லுவோம்? தீப்பந்தம் ஏற்றி வரணும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. நான் வந்து எங்கள் கட்சி உருவான மதுரை மேலூர்லேருந்து நான் கொண்டு வரேன் பிரதர். என்னோட சேர்ந்து ஒரு 100 பேர் வர்றான். அப்படியே ஓடி வர்றான் அங்கேருந்து. நம்ம வயசுக்கு நம்ம ஓடி வரன்றது பெரிய சிக்கல் இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டான்ற கருத்தில் நம்ம ஓடி வர்றோம். நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து இன்னும் 2 தலைவர்கள் வர்றாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். ரைட்டா? அப்படி 3 பேர் வந்து சேரும் பொழுது எங்களை உள்ள விடலைங்க. உள்ள விடலை யாருன்னா, இது ஆர்கனைஸ் பண்ணது இந்த தம்பி. வந்த அப்போ கட்சியில் வந்திருந்தாரு, நம்ம தலைவர் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாரு. ஆர்கனைஸ் பண்ணிக்கப்பான். இப்போ என் கட்சிக்காரன் நடத்திருந்தானா இது ரைட்டாக தெரியிட்டேன், இதாண்டா முக்கியமான விஷயமே, உள்ளே விடுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அப்புறம் நான் ஃபைட் பண்ணி அவ்வளோ உயிரை கொடுத்து 2 நாள் ஓடியாந்த பிறகு உள்ளே விட மாட்டாங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் குரூப்னு பார்த்துக்கிறீங்க. அப்புறம் ஃபைட் பண்ணி பேச அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். 3 பேர், நான், ரஜினிகாந்த், பார்வேந்தன், நாங்கள் 3 பேரும் சமத்துவம், அதே நேரத்தில் சுதந்திரம், விடுதலை அப்படின்ற மாதிரி கொண்டு வரோம். சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம். ஜனநாயகம்ன்றது தலைப்புங்க, ஜனநாயகம்ன்றது மாநாடுங்க. சமத்துவம்னு ஒண்ணுங்க, சுதந்திரம்னு ஒண்ணுங்க, இன்னொன்று சகோதரத்துவம்னு ஒண்ணு. ரைட்டா? இந்த 3ல கொண்டாந்து மேடைக்கு வந்துட்டேன். அப்ப எங்க தலைவர்கிட்ட நான் சொல்றேன் பக்கத்துல, அங்கே பாவம் தொண்டர்கள் ஓடி வந்தவனை பூரா உள்ளே விட மாட்டாங்க, இதுமாதிரி சிக்கலாகி போச்சு. எங்கள் தலைவர் அப்படி டென்ஷன் ஆனார். அப்பா நீ முன்னாடியே சொல்லலை, இல்லைன்னா இந்த ஆர்கனைசேஷன் கமிட்டி இதுமாதிரி பண்ணிட்டாங்க, அந்த தம்பி ஆதரவு வரிச்சுடுங்க அப்படின்னு கடுப்பாயிட்டு எல்லாரும் உள்ளே கொண்டாட சொல்லுப்பான்றாரு. அதுதான் ஒரு தலைமை பண்புன்றது. இவங்களுக்கு என்ன தெரியும்? கொண்டாண்டாங்க, சுடரை கொண்டாந்து காட்டியாச்சு, சோடி முடிஞ்சிச்சு. நான் இவ்வளவு பெரிய வழியை இன்ன வரைக்கும் சொல்ல, ஏன்னா எங்கள் தலைவருக்கு மட்டும் தெரியும். அப்புறம் எங்கள் தலைவர் என்ன பண்ணாரு, அவங்களை வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு 1 வாரத்திற்கு பிறகு அவர்களை எல்லாம் அழைத்து, அந்த தொண்டர்களை அழைத்து நாங்கள் இங்கே வந்து அவங்களை பரிசு கொடுக்குறோம் பிரதர். அந்த பரிசு கூட இங்கே இருக்கும் பிரதர், நான் உங்களுக்கு காட்டுறேன், போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உண்மையில் நீங்கள் அசந்து போயிருவீங்க. அப்போ ஒரு தலைமை அந்த தொண்டனுடைய வழியை புரிஞ்சு நடக்கணும், தொண்டனுடைய அந்த நோக்கத்தை புரிஞ்சு நடக்கணும். இவங்க காட்டு பயலுக மாதிரி இருந்துக்கிட்டு வர்ற தொண்டனை பூரா தூக்கி எறிகிறது, தொண்டனை மதிக்கிறது இல்லை. அவர் விஜய் மேலே ஏறும்போது நீங்க என்ன செய்வீங்க? அவரை பாதுகாக்கணும்ல பிரதர். அப்ப அவரை பாதுகாத்த தொண்டன் சாகட்டுமா? உன் உயிர் அவர் உயிர் ஒண்ணுதானே தம்பி. அது என்ன நீ பெரிய சூப்பர் ஸ்டார்னா உன் உயிர் வந்து தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறதா? அப்படி பார்க்கக்கூடாது பிரதர். அதுதான் நான் சொல்றது. விஜய் அப்படி பார்க்க மாட்டாருங்க. இந்த பயபில்ல இன்னைக்கு சொல்றேங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க, விஜயோட இந்த சிக்கலுக்கு உருவாக்குனதே இந்த தம்பி தான். ஏன்னா அதுக்கு திட்டமிட்டு செய்யல, அதுக்கு ஒரு திட்டமிட்டு செஞ்சாரு. அவன் புத்தி அவ்வளவுதானே. இல்ல இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்றாரு, இந்த மாதிரி இலங்கை நேபாளம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து புரட்சி, ஜென்சி புரட்சி வந்து வரும்னு. ஆனா உடனே டெலிட்டும் பண்ணிட்டாரு. அது காலையில இருந்து ஒரு பெரிய விமர்சனமா மாறுது. இவ்வளவு பட்டும் நீங்க இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற விமர்சனத்தையும். இவ்வளவு ஒரு அயோக்கிய பயலுக்கு தெரியல, வருது புரட்சினா என்னன்னு தெரியல. போக்கரி பையன் நீ யாரா? நீனு இந்த கேட்காம நீ போயிருந்தா நல்லா இருந்தது, நீ தேவையான கேட்டு டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல புரட்சின்னு யாருக்குங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, துன்பத்தில் துயர மக்களுக்கு எந்திரிக்கிறான் பாருங்க, அது பேர் தான் புரட்சி. நீ யாரு? நீயே ஒரு பெரிய லாட்ரி கடனுடைய மருமையன். அந்த தம்பி யாரு? விஜய் யாரு? இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார், 300 கோடி. நீங்களான அந்த டைலாக் பேசுறது உங்களை புரட்சினா தானே? நான் இங்கே பிரதர் அதெல்லாம் கேட்காதீங்கன்ற இந்த கேள்வியை. புரட்சினா என்ன? அவரே டெலிட்டும் பண்ணிட்டார் உடனே. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இளைஞர்களை எப்படி வந்து அப்படி திசை திருப்புறாங்க பார்த்தீங்களா?
எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சினாலும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். வெண்ணாட்டு பெர்னாட்ஸா புளோட்டோ லிங்கன் விரும்பும் லெனின் கார்ல் மார்க்ஸ் விட்மன் ரூசா கிண்ணத்தில் தருணச்சை அமுதமாய் உண்ட கிளர்ச்சி விதை சாக்ரடிஸ் இங்கட்ஸா சந்நியாசன் கண்ணூர்ந்த ஈவேரா காந்தி அண்ணா கருத்து நிறை வள்ளுவர் சொல் புரட்சி வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக. இதுதாங்க புரட்சி. நான் சொன்ன கவிதையை வந்து திருப்பி நீங்களே ஒரு இடம் போட்டு பாருங்க. இதுதான் உலக அளவில் உருவாகிய புரட்சி. நாங்கள் அதே புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பைத்தியக்காரப்பைய இவனே ஒரு முதலாளிங்க. நான் ஓப்பனாக பேசும் முதலாளியா இல்லையா? இல்லை நான் தப்பாக இருந்தால் திருத்துங்க. ஐ எம் ரெடி. விஜய் ஒரு முதலாளி இல்லையா? முதலாளி. அவள் அப்பயும் ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இல்லையா? ஏன்டா நீங்களா புரட்சியை பற்றி பேசுறீங்க? நீங்க முதலாளியா இருந்தாலும் எங்களுக்கு வழி தெரியும். நாங்க சின்ன வயசுலயே என்னோட தாய் இழந்த வழி தெரியும். நாதவர்ஜுனா அதே மாதிரி என்னால தூங்கவே முடியலன்னு விஜய் சொல்றாரு. ஏன் அந்த வழியை யாரும் புரிஞ்சுக்காம அது ஒரு உண்மையிலேயே கோட்பாட்டோடய பாக்குறீங்க? உண்மையிலே இப்படிப்பட்ட தம்பிமாரா இருந்திருந்தீங்கன்னா, நேரே இருந்திருந்தீங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்ததுமே அப்பயே அங்க என்ன ஏதுன்னு பார்த்துருப்பீங்க. அவன் தான் வலிக்கும் போது துடிக்கணும். அந்த இடத்துல விஜயாந்த் இருந்திருந்தா கற்பனை பண்ணி பாருங்க. நீ கற்பனை பண்ணுங்க பிரதர். நீங்க விஜயாந்த் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அங்க இருந்திருந்தா, ஒருவேளை அந்த இடத்துல எங்க தலைவர் இருந்திருந்தா, பிரதர் நான் யதார்த்தமா ஓப்பனாகவே கேட்குறேன். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை எங்கள் தலைவர் சந்திச்சிருக்காரு. எங்கள் தலைவர் உடனே கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க. மூப்பனார் இருந்த காலத்தில் உசிலம்பட்டி போகும்போது சாவி பிடிச்சவங்க எங்கள் தலைவர் பயந்து ஓடலையே, அந்த கல்லை எதிர்கொண்டாருங்க. உனக்கு வந்து விஜய் திரும்ப மருத்துவமனைக்கு போகும்போது திரும்ப கூட்டம் கூடலாம், ஒரு சிக்கல் ஏற்படலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு பிரச்சனை. சினிமாக்காரன் புத்தி. சினிமாக்காரனுடைய புத்தியே என்னன்னா, அப்படி கைதட்டுனா ஜாலியாக சிரிப்பாங்க. இதான் பிரச்சனை, எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இதுதான் சினிமா புத்தி. நீங்கள் பழைய படம் பாருங்க. வி சேகர் ஒரு படம் எடுத்திருப்பார், இதே கதை அப்படியே எடுத்திருப்பாரு. அப்போ வேற நிழல்கள் ரவி நடிச்சிருப்பார் ஹீரோவா. அந்த படம் பேர் மறந்து போச்சு. உங்க ஞாபகம் இருக்கு அந்த படம் பேரு? நானா உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு. அது என்ன அந்த படம் பேர் நமக்கு ஞாபகம் இல்லை. அந்த படம் இதே மாதிரி அப்படியே இருக்கும் பிரதர். மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாத்தாங்க தயவு செய்து. இப்போ கஞ்சாவை வந்து போட்டாதாங்க போதை, சீரட்டை அடிச்சாதாங்க போதை, தண்ணியை ஊற்றுனாதாங்க போதை. இவன் ரஷ்யர் வந்து அப்படியே நடிகனை பார்த்துட்டாலே போதை, நயன்தாராவை பார்த்துட்டாலே போதை, திரிஷாவை பார்த்தாலே போதை. எங்கே? குறிப்பாக தமிழ்நாட்டில். அதுக்குத்தான் நாங்கள் அடிச்சுக்கிறேன். படைப்பு நல்ல படைப்பாக வர வேண்டும். ஒரு படைப்புக்கு நல்ல ஒரு ஹீரோ உருவாக்குங்க. நல்ல ஒரு ஹீரோவை தான் நல்ல ஒரு தொண்டனை உருவாக்க முடியும், இல்லை ரஷ்யனை உருவாக்க முடியும். அந்த நல்ல ரஷ்யன் மூலமாக தான் நல்ல சமுதாயம் படைக்க முடியும். அதுதான் கேரளாவில் தெளிவாக இருக்குது. இப்போ என்னன்னா, இதுல இந்த பிரச்சனை விஜய் நாம விமர்சிக்கிறோம், அரசு என்ன செய்யுது, காவல்துறை அதெல்லாம் பேசலாம். இதுல பாஜக எங்கிருந்து வந்தது? ஏன் பாஜகவுடைய வேலையே இந்த வேலையா 2002ல் இவங்க வந்து பண்ணாத அட்டுழியமே இல்லை. இப்போ கூட வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, தேசிய அவார்டு கொடுக்க படம்லாம். அந்த கேரளா ஸ்டோரி கதையெல்லாம் எடுத்து பாருங்க பிரதர். இவங்க பூராமே கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தில் ஒரு அரசியல் பண்ணுவாங்க. விஜய் இந்த குழு மூலமா அப்படி விஜய் அவங்க இது பண்ணி என்ன செய்ய போறாங்க? அது அவங்க என்ன பலன்? விஜய் ஏற்கனவே பாஜக எதிர்ப்புல தானே இருக்காரு. விஜய் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், சாரி மன்னிக்க வேண்டும், வளர்ந்த நடிகர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அப்ப அவர் ஆட்டையை போடுறது எப்படி? அந்த வேலைக்காகத்தான் இப்போ ஒரு குழுவை அனுப்பி விட்டு, இல்லை ஆல்ரெடி மிரட்டிட்டாங்க அவங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரகசிய அறையில் வச்சு மிரட்டிட்டே உன்னை தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உனக்கு எதிர்ப்பாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் தூக்கி உள்ளே ஓட்டுவோம், சொல்கிற மட்டும் கேட்குறான்ட்டாங்க. இப்போ என்னமா அவங்க சொல்கிறாங்க, கூட்டணியில் வந்து சேருன்றாங்க. இப்போ கிடைச்ச செய்தி பிரதர், நான் சும்மா அடிக்க மாட்டேன், முக்கியமான செய்தி, முக்கியமான இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. நீ வந்து கூட்டணியில் வந்து சேரு. காங்கிரஸில் அதிமுக, பிஜேபி, விஜய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. பட் அது விஜய்க்கு பின்னடைவு தானே. அந்த ரிஸ்க் எப்படி எடுப்பாரு? இது நம்ம ஒரு ஹேஷியமா தானே பேசுற மாதிரி இருக்கும். அது நம்ம அங்க போனா நமக்கு பலவீனம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடிவு எப்படி எடுப்பாரு? கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்ப மாட்டிக்கிட்டாரு. பிஜேபியோட போய் ஏடிஎம்கே சேர்ந்திருக்கோ, அன்பா கட்டி தள்ளியா சேர்ந்திருக்கு. சொல்லுங்க, சும்மா நெறியாளருக்கு தெரியாது ஒண்ணுமில்ல, என்கிட்டயே கேள்வியை கேட்கறீங்களே. அதுவும் மடக்கிட்டாங்க. யார்? எடப்பாடிய வா அப்படின்னு வலையில சிக்க வச்சுட்டாங்க. விட்டா திமுகவை மடக்குவாங்க. தமிழ்நாட்டில் அவர்களுடைய வலையில் சிக்காத, வருங்காலத்தில் சிக்காத ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் தான். ஏற்கனவே திமுக சிக்கலை ஆரம்பத்தில் அவன் யாரையும் வளர்ப்பாங்க. அவ்வளவுக்கு வலிமையான ஒரு அமைப்பு பின்புலமாக இருக்கிறது. அதுதான் 100 ஆண்டு வலிமை கொண்ட RSS அமைப்பு. இல்லை, இதில் திமுக மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அது யாரெல்லாம் முதல்வர் வெளிப்படையே சொல்லிட்டாரு, அவதூறு பரப்பாதீங்க, தேவையில்லாத சதியெல்லாம் இது பண்ணாதீங்க, அது தப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு காலையில் அதுக்கான கைது நடவடிக்கைகளும் தொடங்குது. உடனடியாக எல்லாரும் அவங்க இன்ஸ்டாகிராமில் பதிவுகள்லாம் டெலீட் பண்ணுறதை பார்க்க முடியும். இவ்வளோ அடக்குமுறையாக அதை கையாளணுமாங்கிற ஒரு விமர்சனம். இல்லை, அதாவது இல்லாத பொல்லாத பரப்பக்கூடாது. நான் கூட கூட்டம் இருக்கிறேன். நான் தெளிவாக ஒன்று சொன்னேனே, நான் ஒன்றும் டெலீட் பண்ணல, தெளிவாக சொன்னேன். இதுக்கு வந்து ஒரு 4 பேர் காரணம். முதல் காரணம் விஜய்.
போதையாக விஜய். செகண்ட் காரணம், முக்கியமான காரணம், இந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க பைத்தியக்கார தகப்பேன், அவங்களெல்லாம் மண்டையில் உடைக்கணும் சீரியஸா, அவன் குற்றவாளி. மூணாவது ஆள் யார் தெரியுமில்ல, அங்க இருக்கிற கமிஷனர். உனக்கு தெரியும் அங்கே போனால் சிக்கல் வரும்னு. எப்படி முதல்ல ஒரு ஒரு ஊரில் வந்து நிப்பாட்டினாங்க முன்னாடி, நீ நிப்பாட்டிருக்கணும்ல, அங்கே ரோட்டில் மெயினில் ஹைவேல பார்த்துட்டு உள்ளே போகாதப்பா, பைபாஸ்ல முடிச்சுட்டு போப்பான்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் நீ விட்ட? கேட்கல விடுங்க, நீ உனக்கு பொறுப்பு இல்லை. அப்புறம் அங்கே டாஸ்மார்க் போனால் திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன இருக்கு, அங்கே மட்டும் பாடுறாரு 10 ரூபா 10 ரூபான்னு பாட்டு பாட தெரியுது, 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கடா, அங்கே வாங்கி குடிக்காதுன்னு சொல்ல தெரியுதா உனக்கு? அப்போ உன்னுடைய தொண்டனை, உன் ரசிகனை போதைய வைக்க நீ விரும்புறியா? 3 பேர், 4வது ஆள் முக்கியமான ஆள், அதை நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்ல கேட்டுங்க யாருன்னு, இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறேன், தைரியமாக பேசியிருக்கிறேன். இவர் காலையில் வீட்டை விட்டு வெளியே எந்திரிச்சாலே விஜய் முழித்து விட்டார், பாத்ரூம் போய் விட்டார், வீட்டை திறந்து விட்டார், அவர் வண்டியில் ஏறிட்டார், அங்கே ரேஞ்ச் ரோவர் வண்டியில் ஏறி விட்டார், அங்கே தனி விமானத்தில் சென்று விட்டார், பறந்து விட்டார், இறங்கி விட்டார். எப்படிலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு, இந்த காசு வரணும் இருக்கா, என்னமோ ரேட்டிங் ஆகல, அந்த ரேட்டிங் ஏற்றணும் இருக்கா. ஒரு 4 சேனல், நான் எல்லா சேனலும் சொல்லல, 4 மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இதே பொழப்புங்க. விஜய் எங்க இருக்கான்னு பின்னாடி குண்டு பின்னாடியே கேமரா தூக்கிட்டே திட்டுறாங்க. இவங்க ஒரு காரணம். இந்த 4 பேரும் குற்றவாளி. நான் திருப்பி சொல்றேன், நான் கூட்டம் இருக்கனால நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இல்லையே. அங்க இருக்கிற கமிஷனர் பொறுப்பு, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். உண்மையாலே வந்து தளபதி ஸ்டாலினை வந்து அப்பா பேர் வச்சாரு. எதுக்காக வச்சாரு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின்றது அந்த இரும்பு மனிதன்ற பேரை வச்சாரு. அந்த இரும்பு மனிதன் உண்மை என்றால் இந்த 4 குரூப்பை உடனே தூக்குங்க, இன்க்ளூடிங் விஜய். இல்லை, அதுதான் இப்போ ஒரு கருத்து சொல்கிறாங்கன்றதுக்காக இன்றைக்கி வந்து திரு ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நடவடிக்கைகள் தேவைதானா? அது வந்து ஜனநாயக ரீதியாக அப்படி செய்யக்கூடாது, கருத்துரிமையை முறிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஃபெலிக்ஸை வந்து கைது செய்வது கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அதெல்லாம் அந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்காக பேசுறியா பண்ணுறதுக்காக தூக்கி உள்ள விடக்கூடாது. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவதூறும் பரப்பக்கூடாது, இல்லை அவதூறு பரப்பி நீங்களாம் பரப்பி நடக்க போகுது. உண்மை தானே. 2வது நாளே தாவேகாவினர் இது சதின்றாங்க. இதுக்கு யார் சதிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு விசாரிங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அவர் கொடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அம்மா வந்துருச்சு இல்லை, அந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து அருணா ஜெகதீசன் என்பவர் ஒரு நல்ல ஒரு பெண்மகள், நேர்மையான பெண்மகள். அந்த அம்மா உள்ள இறங்கி போகல, செக் பண்ணல யார் குற்றவாளி சொல்ல. தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு நபர் ஆணையத்தை விட சிபிஐக்கு வழக்கமா. சரி, ஓகே கொடுப்பாங்க, அதை கொடுக்கட்டும். நானும் மறுக்கிறேமா? கொடுப்பா, ஓகே. ஆம்ஸ்ட்ராங் இப்போ கொடுத்துருக்காங்களே, அவங்க கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை கண்டுபிடிக்கணும், யார் குற்றவாளியோ அவர்களை பிடித்து உள்ளே போடுங்கள், மாற்று கருத்தே இல்லை. இப்போ எங்களுடைய பார்வையில், இப்போ எங்களுடைய வியூவில் இந்த 4 பேர் குற்றவாளிகள். இந்த 4 சிபிஐ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே விஜய் தான் அஜித்குமார் வழக்க தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றினப்போ அப்போ மத்திய அரசோட சேர்ந்துட்டு கூட்டணி போட்டுட்டு இது பண்றீங்களா, வழக்க தாமதிக்கிறீங்களான்னு சிபிஐ விமர்சிச்சாரு. போராட்டம் பாவங்க, அவர் சொந்தமாக பேசுறாரு, எழுதி குடிக்கிற பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கேட்காதீங்க. அவர் எதுவுமே சுயமா பேசுறது இல்லை, சுய முடிவு எடுக்கிறது இல்லை. அந்த மேலே வந்து டான்ஸை போடுறாரு பார்த்தீங்களா, நல்ல ஒரு பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் விஜய், ஒரிஜினல் விஜய். மற்றது எல்லாமே அவங்க எழுதி கொடுப்பதுங்க. இன்னொன்று இதில் தொடர்ச்சியாக வைக்கிற விமர்சனம், தாவேகா இந்த ஆர்கனைசர்ஸ் மேலே வைக்கிறாங்க. புசி ஆனந்த் மேலே, ஆதவர்ஜுனா மேலே, இந்த ஜான இவங்க மேலே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க, காவல்துறையோட கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க, காவல்துறை கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக புசி ஆனந்த் அவர்கள் அதெல்லாம் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. தப்பு. 100 மீட்டர்லேயே நின்று பேசுங்க, உள்ளே போகாதீங்கன்னு டிஎஸ்பி சொல்லியும் மறுக்கிறாங்க. எனக்கு எல்லாம் ஃபுல்லாக ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு பிரதர். அவங்க வந்து அவரை தவறாக வழி நடத்துகிறாங்க கூட இருக்கிறவங்க. ஆமாம் ஆமாம், அதாவது அவரை சும்மா ஏற்றி விட்டு கூட்டத்தை ரொம்ப காட்டுறதுக்காக திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் தப்பு. கூட்டத்தை கூட்டுவது பெருசு இல்லை, வந்த கூட்டத்தை பாதுகாப்பாக திருப்பி அனுப்பவன் பேர் தான் தலைவர். கூட்டம் வந்துருச்சு உன்னை நம்பி, வந்த கூட்டம் சேஃபாக வீடு போய் சேரணும், அதான் தலைவங்க. அதை விட்டு ஆரம்பத்துலேருந்தே மிஸ்டேக் பிரதர். இன்னைக்கு நேத்தா நீ என்னை கட்சி ஆரம்பித்து கூட்டம் போட்டாங்களோ எல்லா மீட்டிங்லையும் பல பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது நடக்கக்கூடிய ஒன்று தான். இது வந்து இன்னைக்கு நடந்துருச்சு, இன்னும் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. இப்போயாவது ஒரு பிரேக்கை போட்டாங்க ரைட்டா, இருந்தாலும் கூட ரொம்ப கொடூரமான செயல். அந்த இறந்து போன அந்த குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சிமா சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தோடு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இதில் இந்த நிதியமைச்சர்கள் அவர்கள் வந்து இது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட பேசினேன், மக்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தோம்னு என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் நான் வந்து பிரதமர் கிட்ட போய் நான் சொல்லுவேன். நான் மத்திய அரசு பிரதிநிதியாக கொடுப்பேன், பிஜேபிக்கு நான் மத்திய அரசு பிரதிநிதியாக யார் கொடுப்பா? சரி, நீ சொல்ற சோறு தண்ணி கட்சிக்கு அந்த கட்சி நடத்துகிற விஜயை கொடுப்பாரு, அவங்க தானே கொடுக்கணும். என்னது அவங்க தானே தண்ணி கொடுக்கணும், அவங்க தானே அவங்கள பார்க்க தானே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ விசிக்கு ஒரு இது பண்ணுறீங்க, அங்கே நிர்வாகிகளுக்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மேலே வந்து போட்டார்ல.
ஓட்டாரு அதான் நடிப்புங்க பிரதர். சொல்றது அவர் நடிகருங்க, நடிகர் நடிப்பாக செயல்படுவார். இல்லைங்க விஜய் நீங்க சொல்ற மாதிரி புரியுது. ஆனா கூட இருக்கிறவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணல. ஒரு மாவட்ட பூரா செயலாளர், ஒன்றிய பைத்தியக்காரன். செயலாளர். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். எங்களுக்கே இருந்தாலும் இப்படி பைத்தியம் பண்ண அன்னைக்கெல்லாம் எனக்கு கடுமையான கோபம் அவன் மேல. ஆனா நான் காட்டிக்கல. சரி கட்சியில் இருக்கிறாங்க மரியாதை கொடுக்கணும்னு நான் கம்முன்னு இருந்துட்டேன். இன்னைக்கு தான் முகமது சொல்றேங்க, தலைவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் அவருக்கே தெரியாது. பிளாக் பண்ணிட்டாங்க பிரதர். நாங்கள் சுடர் தூக்கி எரிஞ்சு வரும்போது நீங்கள் மட்டும் வாங்க, சங்கத்தமிழில் தெரியும் வாங்க, நீங்கள் வந்து எங்கூட வந்த தொண்டர் இருக்கான் பாருங்க, 100 பேர் 200 பேர், மனசு எப்படி இருந்துருங்க. நீ கற்பனை பண்ணி பாருங்க. ஓடியாந்தவனுக்கு உயிரை கொடுத்து ஓடியாராங்க. சின்ன சின்ன பயலுங்க, 10 வயசு 12 வயசு பயலுங்க. அப்படி இவங்க வந்து தொண்டர் மதிக்க தெரியாத ஒரு குரூப்பு தான் அவங்க குரூப்பு. அந்த குரூப்பு இப்போ இருக்காப்புல ஆதவ அர்ஜுன். என்னதான் சொல்றது. இதுல வெளிப்படையா பிஜேபி பத்திரிகையாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, விஜய் இப்போதைக்கு அவர் தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர் என்டிஏக்கு வரணும். என்டிஏக்கு வந்தா பாஜக அவரை காப்பாற்றும். அதெல்லாம் பாஜக காப்பாற்றணும்னா அதோட அவன் சோழியை முடிச்சிருவாங்க. இல்ல அவங்க வெளிப்படையாவே இது கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையான அழைப்பு. அதான் கூப்பிட்டு பாஜக இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கல்ல இந்த விவகாரத்துல. அதான் கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. மிரட்டினால உண்மை. ஆனால் பட் இப்போ சரண்டர் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சரண்டர் ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா தலைவர் டக்குன்னு ஒரு அறிக்கை கொடுக்க என்ன தேவை இருக்கு? அவர் அறிக்கையை திமுக கவர்மெண்ட் கொடுக்கலாம்ல, இல்லை ஸ்டாலின் கொடுக்கலாம்ல, ஏன் அவர் கொடுக்குறாரு ராகுல் காந்திக்கு? அது நீ புரிஞ்சுக்க பிரதர். புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? அவன் இறங்கிட்டா நீ வாடா என்ன இறங்காமல் இருக்கிற அப்படின்ற மாதிரி தான். திமுக கூட்டணிக்கு பலம் தானே, ஏன் இந்த அச்சம் ஏன் நம்ம விதைக்கணும்? அப்படி இல்லைங்க. உண்மையை வந்து நம்ம உலகுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நேர்மை சார்ந்திருக்குன்னு வேலை விஜய் பாஜக கூட போனா கூட அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்க கூட்டணிக்கு கிரவுண்ட் கிளியர் இல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கான வாக்குகளா மாறும்போது ஈஸியா வெற்றி பெற்றான். ஆனாலும் ஏன் திருமாவளவன் இந்த அலாமிங்க கொடுக்குறாரு? அதாவது நாங்களுக்கு வந்து விஜய் வந்து வெற்றி பெறுவாரா தோற்று விடுவாரான்றது மேட்ரு இல்லை. பிஜேபி உள்ள வரக்கூடாது. அதான் இங்க மேட்ரு. பிஜேபி எந்த பக்கத்துமே வளரக்கூடாது. இன்னமும் பிஜேபி எங்கள் தலைவர் ஆரம்பிச்சோம் டைலாக்கை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். அவங்க எங்கே வாழை ஆட்டினா வாழை ஒட்ட நறுக்குவதுதான் விடுதலை சிறுத்தையுடைய கட்சியுடைய முக்கியமான ஒரு செயல் திட்டம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது காவல்துறை அவர் தான் இந்த சதிக்கோட்பை முதல் முறையாக எங்கெங்கே சிக்கல்னு அவர் தான் பேசுகிறாரு. காவல்துறை பொறுப்பு எஸ்பி காலத்தில் இருந்திருக்கணும், டிஎஸ்பி இருந்திருக்கணும், இவ்வளோ சிக்கல்களை அவர் தான் பேசுகிறாரு. ஆனால் ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் வந்து விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு 2 நிலைப்பாடு இருக்குது. இன்னொரு பக்கம் டெல்லி பாஜக இதை வேற மாதிரி அணுகுறாங்க. உண்மை கண்டறியும் குழு போடுறாங்க. நிதியமைச்சர் உடனடியாக களத்துக்கு வந்து பிரதமர்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன்றாங்க. எல்முருகன் களத்தில் இருக்காரு. பிரதமர் இரங்கல், அமித்ஷா இரங்கல், ஜேபி நட்டா இரங்கல், நிதின்னு பாஜக இந்த விவகாரத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டிய தேவை என்ன வருதுன்றது எல்லாமே அந்த விஜயோட ரசிகர்களுக்காகத்தான். ஓகே, இந்த எல்லா நாடகமும் எதுக்கு நினைக்கிறீங்க? விஜயோட ரசிகரை அலக்கா தூக்கணும். ஓரளவு ரசிகர் நிறைய இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இந்த எல்லா நாடகத்தை நடத்துகிறார்கள். நாடகத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம். இல்ல நீங்க ஏன் அதுக்குள்ள இவ்வளவு இன்வால்வ் ஆகுறீங்க? விஜய் பாதுகாக்க வேண்டியது உங்களை எதிர்க்கிறாரு செஞ்சிருந்தாரு. இங்க தெரிஞ்சு ஒரு திட்டமிட்டு விஜய் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படி சொல்ல முடியாதுல்ல. விஜய் மேல என்ன உங்களை தானே எதிர்க்கிறாரு. பாஜக கைப்பற்றினா அது அரசியல், அது அரசியல் ரைட்டா? அந்த அரசியல்ல சமூக விடுதலை ரொம்ப முக்கியம். இந்த தேர்தல் அரசியல்ல சமூக விடுதலை வெற்றி பெற்றாக வேண்டும். அவ வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்றால் விஜய் பாதுகாக்கப்பட வேண்டும். விஜய் போய் பிஜேபியில் நீங்களே போய் சேர்த்து விட்டுறக்கூடாது. இதை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸோ பிஜேபி கும்பலை மிரட்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம்னு ஏன் நாங்கள் சொல்றோம் திருப்பி ஏன் எங்க தலைவர் அந்த இது அறிக்கை கொடுக்குறாரு? கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இதுதான் முக்கியமான ஃபண்டமெண்டல், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அதுதான் தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இளைஞர்களை வந்து பாலாக்கிடுவாங்க. இவங்களை பூரா நாளைக்கு இவங்க பூரா இப்போ வந்து ஏதோ விஜய்னு ஓடுறவன நாளைக்கு பூரா சூழாயுத தூக்க விட்டுருவாங்க. நீங்க வேற எப்படி விஜய சுதாயத்தை தான் வேலை தான் காட்டுறாரு. யாரு? விஜய வேலு தான் காட்டுறாரு. வேலு வந்து முருகனின் அடையாளம்ங்க. நம்ம வேலு வந்து அன்பின் அடையாளம், ஜனநாயகத்தின் அடையாளம், நம்மளாம் ஒற்றுமைன்ற அடையாளம். ஆனால் அவங்க சூழாயுதம் வந்து நீ என்னைக்குமே சிவனை காட்டினா கூட பரவாயில்ல, சிவமே அன்பு தான். அவங்க காட்டுறது உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க வேற மத வெறியை கிளப்பிடுவாங்க. அதில் போய் இவர் மாட்டிக்கிற கூடாதுல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் எல்லா விமர்சனமும் அங்கே இருக்கிற லோக்கல் மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் எப்படிங்க உடனே வர முடியும்? இவர் எப்படிங்க உடனே வர முடியும்? அவர் எப்படிங்க உடனே வர முடியும்? இவருக்கு எப்படிங்க தகவல் தெரிஞ்சதுன்னு இதுக்குள்ள ஒரு கான்ஸ்பிரசி பத்தியே பேசிட்டே இருக்காங்களே சார். ஒரு இதுக்குள்ள அதெல்லாம் நாங்க பேச விரும்பல. அதெல்லாம் நீங்க போய் திமுக காரங்கள்ட்ட போய் கேளுங்க. அது எதுக்கு சங்கத்தமிட்ட கேட்குறீங்க? அவங்கள போய் பிடிச்சி கேளுங்க. பிறகு திமுக நீங்க அடுத்த நாளே களத்துக்கு போனீங்களே. நாங்க போனது நாங்க அடித்து சொல்லிட்டோம். அடி சொல்லி நாங்க ஓட்டுக்காகவோ இல்ல விஜய்க்காகவோ இல்ல எதுக்குமா போல. அங்க செத்து போயிட்டே மக்கள் தமிழக மக்கள் செத்து போனேன். அந்த மக்களுக்கான ஒரு ஆறுதல் வழங்குவதற்காக நாங்கள் சென்றோம். அதான் உண்மை. மற்ற தலைவர்கள் யாரும் வீட்டுக்கெல்லாம் போகல. எங்கள் தலைவர் வீட்டுக்கு போனார். அதை ரெக்கார்டை எழுதி வச்சுக்கிறோங்க. மற்ற தலைவர்கள் அங்கே மொத்தத்தில் ஒரு இடத்துல வச்சு அப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க. சும்மா ஷோ காட்டுற மாதிரி. எங்கள் தலைவர் வீட்டிலே போய் ஒவ்வொரு இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். என்கிட்ட போட்டா இருக்கு, தர்றேன் உங்கள்கிட்ட.
இப்போ நிறைவாக இப்போ இந்த விவகாரம் அடுத்தது, ஏன்னா விஜய் இன்னும் அவங்க தரப்புல இருந்து எதுவும் வரலை, வழக்குகள் நிறைய இடத்துல நிலுவையில் இருக்குது. ஸோ அவரோட அடுத்தது என்ன நகர்வு இருக்கும், அதுக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா? இல்லை, அது வந்து எல்லாமே விஜயோட கையில் தான் இருக்குது. ம். விஜய் வந்து இதை வந்து யார் பேச்சையும் கேட்காம நேர்மையாக நல்ல ஒரு அட்வைஸரை வச்சு, சரிங்களா, அவர் வெளியில் பொறுப்பே எடுத்துக்கல இப்போ வரைக்கும். இந்த இதுக்கு நான் தான் பொறுப்பே பொறுப்பே வரலையே. அமைதியாக விஜய் வந்து கட்சியை வந்து கொஞ்ச நாளைக்கு கலைச்சிவிட்டு அமைதியாக விடுதலை சிறுத்தையில் வந்து சேர்ந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ, நீங்களும் அழைப்பு எடுக்கிறீங்களா? இல்லை, பேச இங்கே வந்துருங்க, உங்களுக்கு நல்லா அரசியல் உங்களை வகுப்படுத்தி உங்களை நல்லா சரி பண்ணி உங்களை அனுப்புவோம். அப்புறம் கூட இப்போ நீங்கள் கட்சி நடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்படுதுங்க. நான் விளையாட்டுக்காச்சும் பிரதர், இப்போ நானும் சினிமா படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கூத்துப்பாட்டில் போய் நான் வந்து ட்ரைனிங் எடுத்து நடிக்கிறேன். கரெக்டாக நம்ம ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் வர நடிக்கிறோம். நம்ம ஒரு நகைச்சுவையாக இல்லை ஒரு குணச்சித்திர வேடத்துக்காக நம்ம நடிக்கிறோம், ட்ரைனிங் எடுக்கிறோம்ல. அதுமாரி அவ்வளோ பெரிய அரசியலை நீ சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற. அப்போ அரசியல் படிச்சியா அரசியல் படிச்சியா எங்கேயாவது போய், அதான் ரொம்ப முக்கியம். அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அரசியல் எங்கள் தலைவர் சொல்லாரு, அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. ஆனால் அரசியல் அல்லாமல் குறையும், கில்லாமல் வலிக்கும். அதுதான் அரசியல், தலைவருடைய பாடங்க. அப்புறம் ஸோ அப்போ அவர் பொறுமையாக இருந்து இப்போதைக்கு பொறுமையாக இருந்து நல்லா வகுப்பில் இருந்து படிச்சுட்டு எங்கள் தலைவர்கிட்ட கூட வந்து படிக்க சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை. படிச்சுட்டு அப்புறம் நல்லா போய் களமாடுங்கள். அதாவது இங்கே இப்போ ஜனநாயகத்தை வென்றெடுக்க யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் நாங்கள் அரவணைப்போம், அவர்களை பாதுகாப்போம், அவர்களை முறைப்படுத்துவோம், நெறிப்படுத்துவோம். ஆனால் சங்கி பயில்கிட்ட போகாமையும் தடுப்போம். நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.